தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சி என்கிற இடத்தை பிடித்தது. ஆகிய நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளாகிய நாம் அரசியல் நெருக்கடியை உணர்ந்த நிலையில் இந்த ஆதரவை நல்கியிருக்கிறோம். அதிமுக பாஜக இடம்பெற்றுள்ள அந்த கூட்டணி வெற்றி பெற்றுவிடக்கூடாது, ஆட்சி அமைத்துவிடக்கூடாது என்பதை மட்டுமே நாம் ஒரு இலக்காக வைத்து தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டோம். கம்யூனிஸ்டுகளைப் போல நாம் வெளியிலிருந்து முடிவெடுக்க வேண்டிய, வெளியிலிருந்து ஆதரிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த ஆதரவு கடிதத்தை வழங்குவதற்கு 3:30 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. இதுதான் நடந்தது. ஆனால் இடையிலே இருந்தவர்கள் என்னவெல்லாம் பேசினார்கள், அவதூறு பரப்பினார்கள். பேரம் பேசுகிறார் திருமாவளவன், துணை முதலமைச்சராக முயற்சிக்கிறார் திருமாவளவன், முதலமைச்சராவதற்கு இன்னொரு புறம் தூது அனுப்புகிறார், காத்திருக்கிறார் என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி அவதூறுகளை அள்ளி இறைத்தார்கள். இப்படித்தான் ஆதவ் அர்ஜுன் நம் கட்சியில் இருந்தபோது அவர் திமுகவை விமர்சனம் செய்தார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராஜா அவர்கள் கோரிக்கை விடுத்தார். நான் விசிகாவிலிருந்து விலகுகிறேன், தாவேகாவில் சேருகிறேன் என்று நம்மிடத்திலே நாகரிகமான முறையில் சொல்லிவிட்டுத்தான் விடைபெற்றார். நானும் வாழ்த்தி அனுப்பி வைத்தேன். அதன் பிறகு அவருக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்திய பாதுகாப்புத் துறையின் நாடாளுமன்ற நிலைக்குழுவில் நானும் ஒரு உறுப்பினர். இந்த நிலைக்குழு கடந்த 22ஆம் தேதியிலிருந்து இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் ஆங்காங்கே உள்ள பாதுகாப்புத்துறை நிறுவனங்களுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தொடங்கிய சுற்றுப்பயணம் பெங்களூர், கோவை ஆகியவற்றை முடித்துக்கொண்டு இப்போது உதகைக்கு செல்ல இருக்கிறோம். உதகமண்டலத்தில் 2 நாள் அங்குள்ள பாதுகாப்புத்துறை நிறுவனங்களில் கலந்துரையாடலை முடித்துக்கொண்டு 29ஆம் தேதி சென்னையில் இந்த நிலைக்குழு அங்குள்ள பாதுகாப்புத்துறை நிறுவன அதிகாரிகளோடு கலந்துரையாடலை மேற்கொள்ள இருக்கிறது. இந்த சுற்றுப்பயணத்தில் நான் இருக்கிறேன். இந்த நேரலை வாயிலாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் மட்டுமின்றி பிற மாவட்டங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களும் வழக்கம்போல அந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும். மறைந்த போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். ஜூன் 18 முடக்காத்தான் பாண்டியன் அவர்களின் வீரவணக்க நாள். அந்த நிகழ்விலும் மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும். தம்பி முடக்காத்தான் பாண்டியன் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில்தான் ஒவ்வொருவருக்கும் இந்த தேர்தல் முடிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற அளவுக்கு அறுதி பெரும்பான்மை என்று ஒருவருக்கும் அளிக்கவில்லை. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சி என்கிற இடத்தை பிடித்தது. ஆட்சி அமைப்பதற்கு கூடுதலாக 11 இடங்கள் அல்லது 12 இடங்கள் தேவைப்பட்டன. குடியரசுத் தலைவர் ஆட்சியை இங்கே திணித்துவிடக்கூடாது, மறு தேர்தல் உடனடியாக வந்துவிடக்கூடாது. ஆகவே தமிழக வெற்றிக் கழகத்தின்
ஆட்சி அமைவதற்கு ஆதரவளிப்பது அவசியமானது என்பதை உணர்ந்து காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளாகிய நாம் அரசியல் நெருக்கடியை உணர்ந்த நிலையில் இந்த ஆதரவை நல்கியிருக்கிறோம். இது தொடர்பாக பலரும் விமர்சனங்களை செய்து வருகிறார்கள். இது தவிர்க்க முடியாததுதான். இந்த விமர்சனங்களை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இதில் வருத்தப்படுவதற்கோ ஆத்திரப்படுவதற்கோ எதுவும் இல்லை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாம் இடம்பெற்றிருந்தோம். இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அதிமுக, பாஜக இடம்பெற்றுள்ள அந்த கூட்டணி வெற்றி பெற்றுவிடக்கூடாது, ஆட்சி அமைத்துவிடக்கூடாது என்பதை மட்டுமே நாம் ஒரு இலக்காக வைத்து தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டோம். தீவிரமாக அவர்களை எதிர்த்து களமாடினோம். ஆனால் தவேக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விட்டது. தேர்தலுக்கு முன்பே இதை நாம் கணித்தோம். இஸ்லாமியர்களின் வாக்குகளையும் கிறித்தவ பெருங்குடி மக்களின் வாக்குகளையும் பெருமளவில் தவேக பிரிக்கும். அதுதான் அவர்களின் ஒரே குறியாக இருக்கிறது. ஆகவே திமுக கூட்டணிக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் திமுக ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்களை பெற வாய்ப்பில்லை. குறைந்த இடங்களில் ஆட்சியை கைப்பற்றுகிற வாய்ப்பை இழக்கும் என்ற ஒரு யூகம் நமக்கு இருந்தது. அதாவது திமுக ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்கள் கிடைக்காது, ஆனால் தனிப்பெரும் கட்சியாக அது வெற்றி பெறும் என்று நான் யூகம் செய்துதான் நானும் சட்டமன்றத்திற்கு வர வேண்டும், தமிழ்நாடு அரசியலில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று எண்ணி தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்தேன். தேர்தலுக்கு பின்பு தவேக பெறுகிற வாக்கு சதவீதத்தை வைத்து அரசியல் சூழல் வெகுவாக மாறும், அணி சேர்க்கைகளும் மாறும் என்று தேர்தலுக்கு முன்பே நான் கூறியதை நீங்கள் கட்டாயம் நினைவில் வைத்திருக்கக்கூடும். ஆனால் தவேக தனிப்பெரும் கட்சியாக மாறிவிட்டது. தவேகவுக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு குறைந்தபட்ச இடங்கள் இல்லாத நிலையில் தடுமாறும் நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆட்சி அமைக்கும் அளவுக்கு இடங்களை பெற்று இன்னும் கூடுதலாக சில இடங்கள் தேவைப்படுகின்றன என்கிற நெருக்கடிக்கு அது தள்ளப்பட்டு விட்டது. ஆக இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், வேக வேகமாக தவேகவுக்கு ஆதரவு என்ற முடிவை எடுத்து அவர்களோடு கைகோர்த்து விட்டது. யாரும் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு வேகமாக அவர்கள் இந்த முடிவை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. இந்த நிலையில்தான் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கிற திமுக கூட்டணியில் இருக்கிற இடதுசாரி கட்சிகள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள், அந்த முடிவை நாம் காத்திருந்து பார்க்க வேண்டும். அந்த முடிவின்
அடிப்படையில் நாமும் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கருதி அதை வெளிப்படையாக அறிவித்தேன். இதுவும் உங்களுக்கு தெரிந்த செய்திதான். ஆகவே 8ஆம் தேதி இரவு 8:45 மணிக்குத்தான் அந்த கூட்டம் நிறைவு பெற்றது. அப்போது அறிவிக்க இயலவில்லை. காரணம், கம்யூனிஸ்டுகளைப் போல நாம் வெளியிலிருந்து முடிவெடுக்க வேண்டிய, வெளியிலிருந்து ஆதரிக்க வேண்டிய தேவையில்லை. ஆதரவு அளிப்பது என்று முடிவெடுத்தால் நாம் அமைச்சரவையில் சேர வேண்டும் என்பதுதான் தோழர்களின் கருத்தாக இருந்தது. ஆகவே அடுத்த நாள் காலையில் நான் பொதுச் செயலாளர்களோடு மீண்டும் கலந்து பேசி அதன் பிறகு முடிவை அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். 11 மணிக்கு நான் செய்தியாளர்களை சந்திப்பதாக எங்கும் சொல்லவில்லை. அல்லது 4 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கப் போகிறேன் என்றும் நாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. பொதுச் செயலாளர்கள் மற்றும் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை வந்து சந்திப்பதற்கே 12:45, 12:50 என்று ஆகிவிட்டது. 9ஆம் தேதி பகல். அதன் பிறகு கலந்து பேசினோம். நிறைவாக நாம் கம்யூனிஸ்டுகளைப் போலவே வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பது என்று முடிவெடுத்து தாவேகாவுடைய முன்னணி தலைவர்களுள் ஒருவராக இருக்கிற தம்பி ஆதவ் அர்ஜுன் அவர்களை வரவழைத்து அந்த ஆதரவு கடிதத்தை வழங்குவதற்கு 3:30 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. இதுதான் நடந்தது. ஆனால் இடையிலே இருந்தவர்கள் என்னவெல்லாம் பேசினார்கள், அவதூறு பரப்பினார்கள். பேரம் பேசுகிறார் திருமாவளவன், துணை முதலமைச்சராக முயற்சிக்கிறார் திருமாவளவன், முதலமைச்சராவதற்கு இன்னொரு புறம் தூது அனுப்புகிறார், காத்திருக்கிறார் என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி அவதூறுகளை அள்ளி இறைத்தார்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகளைப் போலவே நிபந்தனையற்ற ஆதரவு, வெளியிலிருந்து ஆதரவு என்று நாம் அறிவித்ததும் அவர்கள் அனைவரின் முகத்திலும் கரி பூசப்பட்டது. அவர்கள் வெட்கி தலை குனிந்தார்கள். அவர்கள் சொன்னதைப் போல எந்த நிலைப்பாடும் நாம் எடுக்கவில்லை. யாரோடும் பேரம் பேசவில்லை, யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. இடதுசாரிகள் எடுத்த முடிவே சிறுத்தைகளின் முடிவு என்பதை உறுதிப்படுத்தினோம். ஆகவே அது வெறும் அவதூறு என்பது உறுதியாகிவிட்டது. இப்படித்தான் ஆதவ் அர்ஜுன் நம் கட்சியில் இருந்தபோது அவர் திமுகவை விமர்சனம் செய்தார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராஜா அவர்கள் கோரிக்கை விடுத்தார். அரசியல் பேசும் அறிவுஜீவிகள் திருமாவளவன் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை? திமுகவுக்கு எதிராக ஆதவ் அர்ஜுன் பேசிய பிறகும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க திருமாவளவன் ஏன் தயங்குகிறார் என்று ஒரு உள்நோக்கம் கற்பித்தார்கள். ஒரு சிலர் ஒருபடி மேலே போய் ஆதவ் அர்ஜுன் மேல் திருமாவளவனால் நடவடிக்கை எடுக்க முடியாது, ஏனென்றால் ஆதவ் அர்ஜுனிடம் பல 100 கோடிகள் பணம் வாங்கி அவருக்கு கட்டுப்பட்ட நிலையில் கிடக்கிறார், முடங்கி கிடக்கிறார் என்றெல்லாம் அவதூறுகளை அள்ளி இறைத்தார்கள். 200 கோடி என்றார்கள், 400 கோடி என்றார்கள். ஆதவ் அர்ஜுன் அவ்வளவு பணம் கொடுத்துவிட்டு கட்சியிலே சேர்ந்தாராம். அவருடைய பணத்தில் தான் நாம் கட்சியை நடத்தினோமாம். ஆதவ் அர்ஜுன் வருவதற்கு முன்பு நாம் மாநாடுகளை நடத்தியதில்லையா? பேரணிகளை நடத்தியதில்லையா? விருதுகள் வழங்கும் விழா நடத்தியதில்லையா? இந்த கும்பல் எப்படிப்பட்ட கும்பல், நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற கும்பல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதவ் அர்ஜுன் கட்சியில் சேர்ந்த பிறகு நாம் ஒரு விருதுகள் வழங்கும் விழாவை நடத்தினோம். ஆகவே அந்த மாநாடு, மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு, முழுக்க முழுக்க மக்கள் கொடுத்த நிதியிலிருந்து நடத்தப்பெற்ற மாநாடு. அந்த மாநாட்டில் திமுக எப்படி வரலாம், திமுக பொறுப்பாளர்கள் எப்படி வந்து அமரலாம் என்று சில அறிவுஜீவிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். உடனே திமுக சொம்பு என்றெல்லாம் நம்மை விமர்சனம் செய்தார்கள். ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் என்கிற போதும் திமுகவுக்கு பயப்படுகிறார் என்றார்கள். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு என்பது அனைவருக்கும் பொதுவானது, எல்லா கட்சிக்கும் பொதுவானது. ஆகவே செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிமுகவும் பங்கேற்கலாம், திமுகவும் பங்கேற்கலாம் என்று நான் வெளிப்படையாக ஒரு அழைப்பு விடுத்தேன். அவரவர் கட்சி அவரவருக்கான செயல் திட்டம் வெவ்வேறாக இருந்தாலும் கூட தேசிய அளவிலான ஒரு மது விலக்கு கொள்கை என்பது தேவைப்படுகிறது. ஒரு மாநிலத்திலே மது விலக்கு, இன்னொரு மாநிலத்தில் நடுவிலை சுற்றிலும்
மது விலக்கு அமலில் இல்லை, இங்கே மட்டும் மது விலக்கு அமலில் இருந்தால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை அவர் எழுப்பியது சரிதான். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்க இயலாமற் போனது. பங்கேற்றால் அது ஒரு அரசியல் முடிவாக மாறும். ஒரு அணி சேர்க்கை தொடர்பான கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தும். திமுக கூட்டணியில் இருந்த திருமாவளவன் விஜயோடு கைகோர்த்து விட்டார், அணி மாறிவிட்டார், புதிய அணி உருவாகிவிட்டது என்றெல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஆகவே ஒரு மேஜர் டெசிஷன், மிக முக்கியமான முடிவு, அந்த முடிவை எடுப்பதிலே ஒரு தயக்கம் இருந்த காரணத்தினால் அந்த விழாவில் நாம் பங்கேற்கவில்லை. அதுதான் காரணம். ஆனால் அதற்கும் வாய்க்கு வந்தபடி பலரும் பலவிதமான கருத்துக்களை பேசினார்கள். நான் விசிகாவிலிருந்து விலகுகிறேன், தாவேகாவில் சேருகிறேன் என்று நம்மிடத்திலே நாகரிகமான முறையில் சொல்லிவிட்டுத்தான் விடைபெற்றார். நானும் வாழ்த்தி அனுப்பி வைத்தேன். அதன் பிறகு அவருக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கரூரிலே 41 பேர் இறந்தபோது அந்த துயரம் எனக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆதவ அர்ஜுன் அவர்களை தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என்று கேட்டேன். நடந்ததை சொன்னார். வருத்தப்பட வேண்டாம், மனம் தளர வேண்டாம், இது ஒரு விபத்து, அவ்வளவுதான். இதற்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம், இதை கடந்து செல்லுங்கள், விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துங்கள் என்று அவரிடத்திலே சொன்னேன். அவ்வளவுதான். தோழர்களே, இப்போது ராஜா நாம் எடுத்த முடிவை விமர்சனம் செய்திருந்தார். தோழர்கள் என்னிடத்தில் அதை பற்றியெல்லாம் கேட்டார்கள். நான் அதை பொருட்படுத்த வேண்டாம், கடந்து செல்லுங்கள், அதற்கு யாரும் எதிர்வினையாற்ற வேண்டாம் என்று பேசியவர்களிடத்தில், தொடர்பு கொண்ட தோழர்களிடத்தில் சுட்டிக்காட்டினேன், அறிவுறுத்தினேன். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்திலே இந்த ஆதரவு நல்குவது என்கிற முடிவை நேரிலே சந்தித்து இடதுசாரிகள் எடுத்த முடிவை நாங்களும் எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டுத்தான் ஆதரவை நல்கினோம். அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் ஒன்றுமில்லை, நீங்கள் ஆதரவு நல்கலாம் என்று இசைவு தந்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பயணித்து வருகிறது. எந்த அளவுக்கு அந்த தோழமைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் மேனால் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் நன்கு அறிவார். சுற்றி இருப்பவர்கள் ஒரு சிலர் நன்கு அறிவார்கள். ஆனால் அதையும் தாண்டி நாம் எடுத்த இந்த முடிவை திமுக தரப்பில் திரு ராஜா உட்பட பலர் விமர்சிக்கிறார்கள் என்கிற போது சற்று வலி அளிக்கிறது, வலியாகத்தான் இருக்கிறது. என்றாலும் கூட அவர்கள் ஆதங்கப்படுவதில் நாம் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வளர்ச்சியை விரும்பாத காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் எப்போதும் நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பிக் கொண்டுதான் இருப்பார்கள். நாம் எந்த முடிவு எடுத்தாலும் விமர்சிப்பார்கள். திமுக அணியிலேயே தொடர்வது என்றாலும் மீண்டும் திமுக கொத்தடிமை என்பார்கள். திமுகவிடம் ஏதோ இவர்கள் பெரிய அளவிலே கை நீட்டி வாங்கிவிட்டார்கள், அதனால்தான் வெளியே வர முடியவில்லை என்று விமர்சிப்பார்கள். இப்படி திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து மாறி வேறு நிலைப்பாட்டை எடுத்தாலும் அதேபோல விமர்சனங்களை அள்ளி இறைப்பார்கள். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவர்களுடைய கோர் ஓட் பேங்க், ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க், அவர்களுக்கு வழக்கமாக வரக்கூடிய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது. அவ்வளவு வாக்குகளும் தலித் வாக்குகளா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குத்தான் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுவிட்டது. தலித்துகள் தான் எல்லோரும் அந்த பக்கம் திரும்பிவிட்டார்கள், தலித் வாக்கு வங்கியே சரிந்து விட்டது என்றெல்லாம் பரப்புகிறார்கள். திருமாவளவனை எப்படியும் விமர்சிக்கலாம், எப்போதும் விமர்சிக்கலாம், திருமாவளவனுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பலாம் என்று திட்டமிட்டு சமூக ஊடகங்களிலும் இதர ஊடகங்களிலும் நமக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை கட்டமைக்கிறார்கள். இதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. இது உண்மை இல்லை. நம்முடைய வாக்குகள் நம்மோடு இருக்கின்றன. நம்முடைய வாக்குகள் சரியாக நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கு பரிமாற்றம் அடைந்திருக்கிறது.
ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த வன்னி அரசு இன்றைக்கு ஒரு மாண்புமிகு அமைச்சர் என்கிற இடத்தை எட்டி பிடித்திருக்கிறாரே என்று பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத கும்பல் தொடர்ந்து நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பிக் கொண்டுத்தான் இருப்பார்கள். திருமாவளவன் அதிகாரத்துக்காக அலைகிறார், பதவி பித்து பிடித்து அலைகிறார், பதவி வெறி பிடித்து அலைகிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். ஏதோ நான் துணை முதலமைச்சராவதற்காக பேரம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதைப் போல, நானே அமைச்சராவதற்கு ஆசைப்படுகிறேன் என்பதைப் போல, வன்னியரசுதான் அமைச்சர் என்று அறிவித்த பிறகு அவர்கள் அத்தனை பேரின் முகத்திலும் கரி பூசி இருக்கிறோம். அவர்கள் நினைத்தது பொய்யாகிவிட்டது, பொய்த்து போய்விட்டது. ஜூலை 23 தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் நாடே வியக்கும் அளவுக்கு லட்சக்கணக்கான சிறுத்தைகளை அணிதிரட்டுவோம். அதற்கான ஏற்பாட்டில் தீவிரம் காட்டுவோம். சுவர் விளம்பரங்களை தொடங்குங்கள், துண்டறிக்கை விளம்பரங்களை மேற்கொள்ளுங்கள். கிராமம் கிராமமாக சென்று பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் உட்பட அனைவரையும் திரட்டுவதற்குரிய கவனத்தை செலுத்துங்கள். நாம் அவதூறுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டாம். அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அவதூறு பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். நம்முடைய இலக்கில் கவனம் செலுத்துவோம் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.